This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாஸ் வேலைக்கே ஆகலை, திணறி போச்சே கொடைக்கானல். இப்போவும் நெரிசல்தான், குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் புகழ்பெற்ற ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா செல்ல பாஸ் கட்டாயம் என நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ள நிலையில் தற்பொழுது கொடைக்கானல் செல்லும் வழிகளில் தீவிர வாகன சோதனைகள் பிறகு வாகன ஓட்டிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் ஏராளமான சுற்றுப்பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று வார இறுதி மற்றும் 3 நாள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான பிரயன்ட் பூங்கா, ரோஜா கூட்டம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன் மரக்காடுகள், மேயர் சதுக்கம் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக இயற்கை அழகை கண்டு ரசித்தும் புகைப்படங்களை எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரி சாலையை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்து வருகின்றனர். வார இறுதி நாள் என்பதால் அதிகமான சுற்றுப்பயணிகள் வருகையால் நகர்ப்பகுதி மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. தொடர் விடுமுறை நாட்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அதனை சரி செய்ய ஆங்காங்கே கூடுதலான போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஸ் பிரச்சினை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறையும் என வியாபாரிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதனையும் தாண்டி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறது. மேலும் கொடைக்கானல் மழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று கூட குறையவில்லை. தொடர்ந்து பல இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாகவே காணப்படுகின்றனர். இதனால் பாஸில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. மேலும் பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்ட நிலையில் அவர்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். ஆனால் பாஸ் நடைமுறை அமுல்படுத்தப்பட்ட பிறகு கூட்டம் அதிகரிப்பதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.